கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, ஆர் ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. ஏன்னா குட் வைஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்குது. இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பல, எதுவுமே பண்ணல. யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. ஐ டென்ட் see it. என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஆக்சுவலி நீங்க இன்னும் நான் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லவா? கோவம் வரும்போது நாங்க எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்டில். நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, இஃப் ஐ எம் அ குட் வைஃப் ஆர் நாட். அவர் வந்து சொல்லுவார். எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் வந்து. என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, நீங்களே நிறைய கேள்வி வச்சிருக்கேன்ட்டாங்க. அப்ப நான் நிறைய பேசிட்டா டைம் வேஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பேசணும் சார். நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருக்குன்னா நாங்க கேட்டுட்டே இருக்கோம். இல்ல, நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து வேலை இருக்கு. அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனா ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா வந்து என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூல கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க வெப் சீரிஸ் பண்றது சேஃபான ஜோன்னு நினைச்சு எல்லாரும் வெப் சீரிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்க தியேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்களா, ஆர் ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தியேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்ல அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்க பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸ். பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறதை விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோட முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் வேணா, நான் படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து அதை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 மினிட்ஸா 40 மினிட்ஸான்னு சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் ஒரு கம்பீரமான லாயரா வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்ட்டேந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் பிளே பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பல, எதுவுமே பண்ணல.
ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் MABL முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறதா உடனே கேட்பாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, கதையெல்லாம் சொல்லாதுன்னு. ஸோ தட் வே ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக அதை கேட்பாரு. ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கே, இவங்க பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்களே, அவங்களோட டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? ஆஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்டு அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் நீங்கள் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. வச்சுலாம் மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். ஏன்னா குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமிடியட்லி எஸ். கதை என்னன்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்னென்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மன்னனில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாடி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கமே வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் பிடிச்சு பார்த்தேன். Fantastic. இப்போ one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூவும் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்றது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம சுதந்திரமாக நாம் நினைச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரியஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, ஏன்னா குட் ஒய்ஃப்னா என்னன்னு நிறைய கேள்வி இருக்கு. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப் நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்கறதுலேருந்து மீண்டு
அதுலேருந்து ஜெயிச்சு வந்தா குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேற வேற டெஃபினேஷன் இருக்கு. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்றவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்க நம்புறீங்களா? பெர்செப்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். எஸ். நான் தான் இங்க பெண்களே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல குலசாமியா வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனா வீட்டுல அதே குலசாமி சொல்றதை நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்க பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தருணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தருணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press, and வழக்கம் போல எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வெப் சீரிஸ் கொடுங்க. ஸோ பிஃபோர் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப், ஐ தேங்க்ஸ் டு மை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மஞ்சய் அண்ட் சிவான அண்ட் சம்மத் சார். ஸோ ஆல் த கோஆர்டிஸ்ட், ஏன்னா கோஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டால் டு அஸ், அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுதுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்பேன். இல்ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வரும்போது ஓ வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்ஸஸ். Fantastic. We come to Good Wife now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing, அப்போ ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 seasons. 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else.
பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் அ ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said yes, நான் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன். பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சூப்பர்ண்ட். ஸோ பார்த்தோன்னே ஐ said yes நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said yes, கண்டிப்பாக நான் பண்ணுவேன், and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு அப்புறம் I met some fantastic people, and I think we're going back as a big family. We've become one big family ன்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சிது குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சிட் சார் அவ்வளோ அருமையாக, he's also the co-director for this film. ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும், ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்றா பேசி, மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா? ஸோ இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட I knew that side of Sid sir also through the shoot, and ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கேருந்து இப்படி ஒன்றும் நான் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி she just strutted her, you know, she was that character. ஸோ பார்க்கும்போதே லைக் ஓகே, ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி she's a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job, because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன், she's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் Amrita, இதுலேயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் called Sneha Merlin. இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. சிவா சார், இதில் கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி, இட் இஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினைச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம், ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. And Sampath and me, எங்களோட அந்த
பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து 2 ஆக்டர்ஸ் ஆன் செட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட். அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually, நீங்க இன்னும் நான் சொல்லமா அந்த விஷயத்த சொல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி, நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆமா இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. It was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you, ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்க எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்டில். பிகாஸ் மேக்சிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பத்தி தான் சொன்னாரு. மேக்சிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்சிமம் கோவம். அண்ட் வாய்ஸ் எக்ஸாக்டா இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக், எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடுங்க, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்றேன். So that is the maximum கோவம் ரேவதி மேமோட. ஆனா it was such a wonderful experience working with you, ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா, நம்ம வந்து செட்ல வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு she says, okay உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. If she really likes it, கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே டன், வேற வேண்டாம், இன்னொரு வேணுமா வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more, சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and encouragement. Swarupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டார்ல Good Wife வருது. Give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I have one last question before you yes. Step down the trial stand. Avlo alaga imitate lam panni kaamchinga, nalla irundhudu. And it's been so lovely to listen to you speak about each and every cast and crew on this series. Are you a good wife at all? And what would be your definition of a good wife? Not as actor Priyamani, but a human being Priyamani. இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இஃப் ஐ எம் அ குட் வைஃப் ஆர் நாட், அவர் வந்து சொல்லுவார். நான் செகண்ட் திங், பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அ வைஃப் பர் சே, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர்னு எல்லாம் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸ்ல இதை டிஃபைன் பண்றாங்களோ, ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ.
titles are up to you, whatever you want to give.